அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நேற்று தினத்துடைய தொடர்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் புத்திமானாய் ஜெயாதிபதிகளாய் நாம் வெற்றியுள்ள ஒரு ஜீவிதம் ஜீவிப்பதற்கான சில வார்த்தைகளை நாம் தியானித்து யோசுவா, தாவீது, புதிய ஏற்பாட்டில் 7 சபை, தானியல், இப்படி சில மனிதர்களுடைய காரியங்களை நாம் பார்த்தோம். தேவ தரிசனங்களுக்கு அடுத்த காரியங்களில் சகரியாவின் புத்தியான காரியங்களை குறித்து வேத வசனங்களை கொண்டு நேற்றைய தினத்தில் அதனுடைய ஆரம்ப பகுதியை பார்த்தோம். 2 காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, ஒரு மனிதனிடம் கர்த்தர் சொன்ன ஆலோசனையும், 2வது ஒரு தகப்பன் புத்தியாய் நடந்த தாவீது தன் பிள்ளையாகிய சாலமோனுக்கு கொடுத்த ஆலோசனையும் நாம் தியானிப்போம். வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் முதலாவது தாவீதை குறித்து நாம் தியானிப்போமே, நல்லா அருமையாக இருக்கும். 1 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன். நீ திடங்கொண்டு புருஷனாயிரு. நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருப்பதற்கு கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. தாவீதுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை. உன் சிங்காசனம் தலைமுறையாக தொடர வேண்டும் என்றால், தலைமுறைகள் தாண்டி உன்னுடைய சிங்காசனம் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்றால், புத்திமானாய் நீ இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி 4ஆம் வசனத்திலே 1 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே மோசேயின் நியாயப்பிரமாணத்தை குறித்து நீ எவ்வளவு கரிசனை உள்ளவனாக, எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவனாக அதை கை கொள்வதற்கு நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் வாசித்தோம். ஆனால் சாலமோனுக்கு தாவீது கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் அழகாக, நீ என்ன செய்தாலும் எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமான நடப்பதற்கு, உன் வாழ்க்கையில் நீ தோற்று போகாம என்ன செய்தாலும், ஒருவேளை நான் ஒரு கேள்வியோடு கூட எழுப்ப விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் எங்கேயுமே தோற்று போனதில்லை என்று சொல்லி மனிதர்கள் அநேகர் கூறிவிட முடியாது. நம்முடைய மதியினத்து நிமித்தம் நம்முடைய சுய விருப்பத்தை செய்வதன் மூலமாக தோற்று போகக்கூடிய காரியங்கள் நிறைய வரும். ஆனால் சாலமோனுக்கு தாவீது கொடுக்கக்கூடிய ஆலோசனை, என்ன செய்தாலும் எங்கே போனாலும். சாலமுடைய வாழ்க்கை இந்த ஆலோசனைப்படி ஜெயமாக இருந்துதான் கேட்டால் பக்கத்தில் கேள்விக்குறி தான் போட்டு பார்க்கணும். ஜெயமாக இல்லை. 1000 கட்டினதுனால விழுந்தானு சொல்ல மாட்டேன். தாவீது தங்கத்தை ஆலயம் கட்ட சேர்த்தான். ஆனால் சாலமோன் தனக்காக, தன்னுடைய ராஜ்யத்திற்காக. இடத்துல தாவி சொல்லுகிறான், சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரையே குறித்து தனக்கு என்று சொல்லி சாலமோன் இருந்தான். ஆனால் தாவீது அப்படி அல்ல. தாவீது புத்திமானாக இருந்தான். ஆனால் சாலமோன் அப்படி நடக்க இயலவில்லை. ஞானத்தில் அவன் தேறினவன் தான். எல்லாவித ஞானம் இருந்தது. அவனுடைய முடிவு எப்படி இருந்தது? தேவனுக்கு விருப்பமான முடிவாக இருந்ததா இல்லையா? யோசித்து பார்த்து கொள்வோம். தேவ ஜனமே, நான் அன்போடு கூட சொல்லுவேன், இங்கு தாவீது சாலமோனுக்கு கொடுக்குற ஆலோசனையில் ஒன்று சொல்லுகிறா, கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாய் என்ற கற்பனையை நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிச்சிருக்கோம். ஆனால் தேவனுடைய வழியில் நடப்பதற்கு உண்மையாய் நடக்க வேண்டுமா? கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம் என்று சொல்லி ஓசியா புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டருடைய வழிகளில் நீதிமான்களோ கர்த்தருடைய வழியில் நடப்பார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். செம்மையானவர்கள் கர்த்தருடைய வழியிலே நடப்பார்கள் என்று சொல்லி நாம் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். இன்னைக்கு நான் ஒன்று சொல்லுவேன், ஆண்டருடைய வழி நமக்கு எப்படி இருக்கிறது? ஆண்டவர் அனுமதிக்கக்கூடிய பாதை நமக்கு எப்படி இருக்கிறது? யோபு தன்னுடைய வழியில் சொல்லுகிறான், அவர் நியமித்த பாதையில் நான் போகிறேன்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் நியமித்த பாதையில் பாடுகள் இருக்கும்.
ஆண்டவர் நியமித்த பாதைகளில் தாவீதுக்கு நெருக்கம் இருந்தது. ஆண்டவர் நியமித்த பாதைகளில் உபத்திரம் இருந்தது. பாடுகளே வேண்டாம், உபத்திரம் வேண்டாம்ன்றது அல்ல. ஏனென்றால் சங்கீதம் 144:1 இப்படியாய் வாசிக்கிறோம், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். கர்த்தர் சில பாடங்களை நமக்கு அனுபவிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்? யோசித்து பார்ப்போம். தேவஜனமே, புத்தியாய் நடந்து கொள்வதற்கு, ஜெயமுள்ள ஒரு ஜீவிதம் ஜீவித்திருப்பதற்கு என்னுடைய முழு பிரயாசத்தையும் முழு வழியையும் நான் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அவருடைய வழியை முழு இருதயத்தோடு, ஆண்டவர் நீர் என்ன செய்தாலும் சொல்லுது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனத்தில் அன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான். ஆண்டருடைய வழியில் எல்லாமே நன்மைக்கு எதுவாக தான் இருக்கிறது. தீமையாக ஒன்றும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, என் வாழ்க்கையில் இது ஏன் நடக்குது, ஏன் இந்த நெருக்கம்? பல நேரங்களில் நம்ம நினைப்போம். இதில் ஒரு வசனத்தை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே அங்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட புருஷரான யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்திரத்தில் நடந்து திரிந்தார்கள். கவனிக்கணும், கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம்தான் அலைந்து திரிகிற வாழ்க்கை. கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம்தான் நிம்மதி இல்லாத, திருப்தி இல்லாத வாழ்க்கை. ஆனால் அது கர்த்தருடைய வழி தான். நீங்கள் கீழ்ப்படிவீங்கன்னா, கர்த்தருடைய வழிக்கு உண்மையாய் நீங்கள் செவி சாய்ப்பீங்கன்னா, முழு இருதயமாக கர்த்தருடைய வழியை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா, ஆண்டவர் வீணாய் அலைந்து திரிகிற அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். புத்தியாய் நடந்து கொள்வதற்கு முழு இருதயத்தோடு, அப்படிதான் நம்ம வாசித்தோம் ராஜாக்களில் அழகாக, முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக. ஏதோ கொஞ்சம் இல்லை, பாதி இல்லை, முழுமையாக எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு, உண்மையாக முழு சண்டைங்க, தங்கள் வழியை காத்து கொண்டால், உண்மையாய் நடந்து அந்த வழியை நான் காத்துக்கணும், என் பரிசுத்தத்தை காத்துக்கணும், உண்மையை காத்துக்கணும், நீதியை காத்துக்கணும். இன்றைக்கி நீங்கள் அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே, இந்த அலைந்து திரிங்கிற வாழ்க்கை ஏதோ இன்னைக்கு கைக்கும் வாய்க்குமே எனக்கு சரியாக இருக்குது, ஏதோ பற்றாக்குறையோடு கூட என் வாழ்க்கை கடந்து போகிறன்ற கேள்வியோடு இருக்கிறீங்களா? யோசுவாவில் நாம் வாசித்தோமே, கீழ்ப்படியாத நிமித்தம் அலைந்து திரிகிற அனுபவத்தை அங்கே அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டா. நம்ம நினைப்போம், வனாந்திர பாதை தானே, நல்லா தானே இருக்குது, வனாந்திர பாதையில் செங்கடலை பிளப்பதை பார்க்க முடிந்தது, வனாந்திர பாதையில் வஸ்திரம் பழமையாய் மாற முடியல, மாறா வந்தது, ஏலிம் வந்தது, 12 நீரூற்று 70 பேரிச்சம்பழம், நல்லா தான் இருந்துச்சு, கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அது வாக்குத்தத்தம் இல்லையே, அது கர்த்தருடைய நியமத்தின்படி சரியான ஆசீர்வாதம் இல்லையே. குறிக்கப்பட்ட இடத்துக்கு போக வேண்டுமே கானானுக்கு. வனாந்திரத்தில் திருப்தியாகி விடாதீங்க, குறிக்கப்பட்ட இடத்திற்கு நீங்கள் போக வேண்டும், புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வழியே, கர்த்தருடைய சமூகத்தை செவ்வையாய் நீங்கள் தேடும்போது, உண்மையாய் தேடும்போது, அவருடைய வழியை உண்மையாய் நீங்கள் நேசிப்பீர்கள் என்றால், நீங்கள் கீழ்ப்படி உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால், குறிக்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் உண்மையாக தேடுவீங்களா? உண்மையாக தேடுங்க. உண்மையாய் நீங்கள் தேடும்போது நான் ஒன்று சொல்லுகிறேன், வழியில் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை கண்டு திருப்தி அடையாதீங்க. கானானை கண்டு, இந்த பரம கானானை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். புத்தியாய் நடந்து கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வராக. தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுத்த ஆலோசனையை அந்த பிள்ளை தவறவிட்டான். ஆரம்பத்திலே சரியாக இருந்தாலும் தடுமாறினான். நாளை தினத்தில் தேவன் யோசுவாவுக்கு கொடுத்ததை நாம் பார்ப்போம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வராக. ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி. தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். புத்தியாய் நடக்கும்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு ஆலோசனை கொடுக்கிறான். ஆனால் அந்த பிள்ளை ஆரம்பத்தில் கீழ்ப்படிந்திருந்தாலும் பின்னாட்களில் தவறவிடக்கூடிய சில மாம்சத்தின் கிரியைகளை ஆண்டவரை நாங்கள் வேதத்திலே அநேகர் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம், நாங்களும் பார்த்துருக்குறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, கீழ்ப்படியாததுனால அலைந்து திரிகிற அனுபவம் அந்த ஜனங்களுக்கு காணப்பட்டதே.
அப்படி இராதபடிக்கு கர்த்தருடைய வழியில் புத்தியாய் நடந்து உண்மையாய் நடந்து, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், வனாந்தரத்தில் எத்தனை அதிசயங்கள் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் முக்கியம், வாக்கு பண்ணின தேசம் முக்கியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாய் சுதந்திரிப்பது முக்கியம் என்று சொல்லி கீழ்ப்பிடிதலுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். புத்தியாய் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.